அழாதம்மா, அழாதன்னு சொல்றேன்ல. கண்ணை தொடச்சுக்க. உங்க அப்பா என்னைக்கு சிங்கந்தாம்மா. தைரியமாரு. நான் சொல்றேன்ல, தைரியமாரு. உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது நான் எப்படிப்பா அழாம இருக்க முடியும்? ஏப்பா, உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய ஆளுங்களை எல்லாம் தெரியுமே, இன்னும் ஜாமீன்ல இருந்து வெளியில வராம இருந்தா எப்படிப்பா? சப் கலெக்டர் கங்கா போட்ட வழக்காச்சே, அவ பவரை காட்டுறாமா. வெளியில என்ன விடக்கூடாதுன்னு எந்தெந்த வழியில அவளோட அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவையும் பயன்படுத்துறாமா. நான் வெளியில வந்தா சாட்சிய கலைச்சிருவேனா, அதோட ஐயா உயிருக்கும் உத்தரவாதம் இல்லையா அப்படின்னு அரசு வக்கீல கோர்ட்ல சொல்ல வச்சிருக்கா. அப்பா, உங்களை போய் இப்படி சொல்றாங்களேப்பா. அப்பா, ஐயாவை நீங்க கொலை பண்ண நினைச்சீங்கன்னு சொல்றத கேட்கும் போதுதான் எனக்கு ஆத்திரமா வருதுப்பா. இளவஞ்சி, ஆத்திரப்படாதம்மா, பொறுமையாரு. அப்பா, எப்படிப்பா பொறுமையா இருக்க முடியும்? அவங்க எல்லாம் உங்களை எவ்வளவு நையாண்டி பண்றாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, உங்க மேல அந்த ஆயக்குடிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்க மாட்டேங்குதுப்பா. மரியாதையே இல்லப்பா. அதனாலதான்ப்பா நீங்க உள்ள இருக்கிற நேரமா பார்த்து அந்த சுபலட்சுமியும் அந்த கங்காவும் நம்ம ஜெயச்சந்திரனுக்கும் ரமாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கப்பா. இன்னும் 10 நாள்ல கல்யாணம்ப்பா. நினைச்சம்மா, நான் இல்லாதப்போ இப்படி ஏதாவது செய்வாங்கன்னு நினைச்சேன். அப்பா, இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியலப்பா. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த கங்கா தான்ப்பா. சப் கலெக்டர் ஆச்சே, புத்திசாலித்தனமா காய நகர்த்துறா. சரிம்மா, நான் இப்ப ஜாமீன்ல வெளியே வர்றது முக்கியம் இல்ல. முதல்ல ரமா கல்யாணத்தை தடுக்கணும். நான் இல்லாதப்போ இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. எந்த சந்ததி இருக்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த சுப்புலட்சுமி மகளை என் மகன் ஜெயச்சந்திரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அவ சந்ததிய நிலநாட்டணும்னு பாக்குறாளா. இத நடக்க விடவே கூடாதுமா. அப்பா, இந்த கல்யாணத்துக்கு ஐயா, கங்கா, நாச்சியாரத்தை எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறாங்கப்பா. அப்பா, நம்ம ஜெயச்சந்திர ஐயா மட்டும் கல்யாணத்துக்கு நின்னா போதுங்கறா. அம்மா கூட அவன் சொல்றது நியாயம் தானே சொல்றாங்கப்பா. எனக்கு என் புருஷன் முக்கியம் இல்ல, ஐயா தான் முக்கியம்னு சொல்றாங்கப்பா. அம்மா இப்படி சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. முத்தரசி கிடக்குறாமா, அவ என்னைக்குமே என்ன விட ஐயாதான் முக்கியம்னு சொல்றவதானே. அவளை விட கங்கா அடுத்த அடி எடுத்து வைக்கவே கூடாது. முதல்ல இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ரமா எனக்கு மருமகளா வரவே கூடாது. அந்த சுப்புலட்சுமி குடும்பம் வளரவே கூடாது. அந்த வம்சத்தையே அடிச்சு வரட்டணுமா, அடிச்சு வரட்டணும். இந்த ஊரை விட்டே துரத்தணும். இளவஞ்சி, அப்பா, நீ எனக்கு ஒரு காரியம் பண்றியாமா? என்னப்பா? உன் புருஷன் கார்த்திக்க கங்கா வீட்டுக்கு அனுப்பு. எங்க மாமா இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு அடிச்சு பேச சொல்லு. புள்ளையோட அப்பா இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்ல சொல்லு. ஏன்பா, வெளியில வந்தது இந்த கல்யாணத்தை நடத்த போறீங்களாப்பா? எப்படிமா நடத்துவேன்? எப்படி நடத்துவேன்? நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்குமா இல்ல நடக்கத்தான் விடுவேனா? அந்த சுப்புலட்சுமி பொண்ண அழிச்சிட மாட்டேன். அழிச்சிருவம்மா, அழிச்சிருவேன். சார், நேரமாச்சு. சரிம்மா, நீ கிளம்பு. தைரியமாரு, எதுக்கும் பயப்படாத, அழாத. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கார்த்திக் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. சரியா? புறப்படுமா, போயிட்டு வா. கங்கா, என்ன உள்ள தள்ளிட்டு சதி திட்டமா போடுறேன். நான் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துறேன்.
வணக்கம், வாங்க. கலெக்டர் அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. நீ உட்காருங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். யோ, உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் வர சொல்லுப்பா. சரிங்க. வாங்கண்ணே, உட்காருங்க. கோவமா வந்திருக்கீங்க போல இருக்கு. எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசலாம், வாங்க. அத்தையும் மாமாவும் வெளில போயிருக்காங்க, உட்காருங்க. நானே டீ போட்டு எடுத்து. இல்ல, நீ போட்டு எடுத்துட்டு வர்ற டீய குடிக்கிறதுக்காக நான் இங்க வரல. சரி சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என் மாமாவை வெளியில எடுக்கணும். எடுக்க வேண்டியது தானே? எடுக்க முடியலையா? நீ ஒரு வார்த்தை சொன்னீனா ஜாமீன்ல வெளியில விடுவாங்களா? நானே அவரை கைது செஞ்சு நானே அவரை ஜாமீன்ல விட சொன்னா அவரை கைது செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீங்க இந்த விஷயமா என்கிட்ட வந்து கேக்குறதே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுவும் அப்பாவை கொலை செய்ய தூண்டி விட்டவரை நான் ஜெயில வச்சிருக்கேன். நீங்க போய் அவரை வெளில எடுக்கணும்னு என்கிட்டயே வந்து கேக்குறீங்க. உங்களுக்கு மாமா மேல கோவம் வராதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் உங்க மேல எனக்கு கோவமாவும் இருக்கு. இல்ல, உன் மேலதான் நான் கோவமா இருக்கேன். கலெக்டர் ஆன உடனே உன் சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சுட்ட. ஐயாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக மாமா மேல அபட்டமா பழிய போட்டு அவரை தூக்கி உள்ள வச்சிருக்க. குலசேகரன் மாமாவோட கொலை வெறியில இருந்து ஐயாவை காப்பாத்த இதை விட வேற வழி எனக்கு தெரியல. குலசேகரன் மாமா உள்ளே இருக்கட்டும். அவரு நிரபராதி, அவரு குற்றவாளினா அதை கோர்ட் சொல்லட்டும். அப்படி அவர் குற்றவாளினா அவர் எப்படி தண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். அவர்கிட்ட இருந்து ஐயாவை எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு தெரியும். என்னமோ உனக்கு மட்டும் தான் ஐயா மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுற. இங்க பாரு, முதல்ல ஐயாவை ஐயான்னு அப்பான்னு கூப்பிடுறத நிறுத்து. அப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. நிறுத்துங்க. இது ஆயக்குடியில எங்க அத்தை வீடு. இருந்துட்டு போட்டு அத்தை வீடுன்னு நான் பேசக்கூடாதா? கைய கட்டிட்டு வேலைக்கார மாதிரி நிக்கணுமா? உன் அத்தைக்கு நான் என்ன அடிமையா? நான் அப்படி சொல்ல. சொந்த விஷயத்தை இங்க பேச வேணாம்னு சொன்னேன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இங்க பார், மாமாவை ஜாமீன்ல வெளியில விடக்கூடாதுன்னு நீ சொன்னதாக மாமா சொல்றார். நீ செய்யறது சரியில்லை. நான் எதுவும் அந்த மாதிரி சொல்லல. அவரை ஜாமீன்ல விடறதும் விடாததும் கோர்ட் எடுக்கிற முடிவு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வழக்கோட பாதுகாப்புக்காக அது கோர்ட் எடுத்திருக்கிற முடிவு. இதுதான் உன் முடிவா? இப்படி கேட்டா அப்ப நானும் சொல்றேன். குலசேகரன் மாமா உள்ள இருக்கிறது தான் சரி. அவரை வெளில எடுத்தா ஒரு நல்லவரை கொல்லறதுக்கு ஒரு கெட்டவனுக்கு நானே அனுமதி கொடுத்தா மாதிரி ஆயிடும். அவர் இல்லாம ரமா கல்யாணம் நடக்குமா? ஐயா நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றது? இந்த கல்யாணம் நடக்காது. நான் ஐயா சொல்றதான் நம்புவேன். அப்படியா? என்ன நடக்குன்னு பாக்குறியா? என்ன நடக்கும்? நல்லா சொல்றேன், கேட்டுக்க. நீதான மாமாவை தூக்கி உள்ள வச்ச. நீயே அவரை வெளியே எடுக்க வேண்டிய சூழ்நிலை எப்படி உருவாக்குறேன் பாக்குறியா? நானும் சொல்றேன், நீங்களும் கேட்டுக்கங்க. குலசேகரன் மாமா குணத்தை புரிஞ்சுக்கிட்டு சரவணன் அண்ணன் விலகி வந்த மாதிரி நீங்களும் விலகி வரணும்னு கேட்டுக்கிறேன். அப்படி வராம மாமாக்கு பின்னாடிதான் நிப்பேன்னு சொன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஜெயில மாமாக்கு பக்கத்துல ஒரு இடம் காலியா இருக்கு. இது என்ன தூக்கி உள்ள வச்சிருவியா? கலெக்டர்ங்கிற திமிர் இதுதானா? நீ பதவியில இருந்தா நான் பயந்துக்குவனா? உனக்கு அதிகாரம் இருந்தா நீ யார வேணாலும் தூக்கி உள்ள வைப்ப, என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன என்ன கொஞ்சம் வளர்ந்தோன்ன உனக்கு கொம்பு முளைச்சிருச்சா? அந்த கொம்பை அப்படியே உடைச்சிருவேன். பாக்கறையா பாக்கறையா? நானும் மாமாவை சேர்ந்து உன் கலெக்டர் பதவி தூக்குறேன், பாக்கறையா? நிறுத்துங்க. நீங்க போலாம். நீங்களா போறது நாகரிகம்னு நினைக்கிறேன். போங்க. போறேன் போறேன்.
என்னக்கா புதுசா அடுப்பு பத்த வச்சு ஒலை வைக்கிறீங்க? என்ன என் கூட போட்டி போட்டு சமையல் பண்ண போறீங்களா? ஆ, ஆமா, இவ பெரிய சமையல் மகாராணி, இவ கூட போட்டி போட்டுக்கிட்டு ஒலை வைக்கிறதுக்கு போடி. இனிமே என் புருஷனுக்கும் எனக்கும் தனி ஒலை தனி சமையல். இந்த வீட்டோட கட்டுப்பாடெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? ஆ, உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். உன் வேலையை நீ பாருடி. இங்க பாருங்க, தனி சமையல் இங்க சமைக்க கூடாது. முதல்ல எல்லாத்தையும் காலி பண்ணுங்க. ஆ? ஏய், நீ யாரடி என்ன காலி பண்ண சொல்றதுக்கு? இங்க பாருங்க, அப்புறம் நான் அத்தையை கூப்பிட்டு சொல்லிடுவேன். ஆ, சொல்லு. வரேன். அத்தை, அத்தை, இதோ வரேம்மா. ஆ, வராங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. என்ன வடிவு, ஏதா வேணுமா? அத்தை, பாத்தீங்களா அத்தை, நம்ம வீட்டுக்குள்ளேயே தனி ஒலையா தனி சமையலாம். ஏய், என்னடி தனி சமையல்? ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறியா? அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பிரிக்கல அத்தை. ஒதுங்கி இருக்கலான்னு எனக்கும் என் புருஷனுக்கும் தோணுது. எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தும் சேரல, கேட்டும் பார்த்தோம் கிடைக்கல, கோர்ட்டுக்கு போனோம், நாங்க தான் தோத்து போனோம். உரிமைன்னு பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படி அத்தை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட முடியும்? அதான் தனி சமையல் பண்றதுன்னு. ஏய் இளவஞ்சி, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா ஐயா வீட்லயே தனி ஒலை வைப்ப. ஏண்டி, வெளியே இருந்து வந்த பொண்ணு வடிவு, அவ தனி ஒலை வச்சிருந்தா கூட பொறுத்துக்கலாம். இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்து இங்கேயே மருமகளா வந்த நீ தனி ஒலை வைக்கிறியா? ஏண்டி, உனக்கு பேரு சின்ன நாச்சியாவா? நீ சின்ன நாச்சியா இல்லடி, நன்றி கட்டவ. இனிமே தனி ஒலை அது இதுன்னு ஏதாவது பேசுன, இங்க நடக்கிறதே வேற. நான் அப்படித்தான் பண்ணுவேன். ஐயா, அத்தை பண்றத பாருங்கய்யா. என்ன? ஐயா, சொத்துலயே எனக்கும் என் புருஷனுக்கு பங்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் சோத்துல மட்டும் எதுக்கு பங்கு? அதான் மாமா சொன்ன மாதிரி நான் தனியா சமைக்க போனேன். அத்தை என்ன சமைக்க விடாம காய்கறி எல்லாம் தூக்கி வீசுறாங்கய்யா. என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஏற்கனவே நான் சொன்னதானே தனியா உழ வைக்கிறேன்னு. இன்னைக்கு தான் நானும் அவளும் பேசி தனியா உழ வச்சோம். அதுவும் பிடிக்கலன்னா எப்படி? எனக்கும் பிடிக்கலடா. 3 தலைமுறையா இந்த வீட்டுல ஒரே அடுப்பு தாண்டா எரியுது. அத நீ இளவஞ்சி மாத்த நினைக்கிறீங்க. நாச்சியா விடுவாளா? இல்ல இந்த ஐயா தான் விடுவேனா? கார்த்தி, ஊரு கூடி தாண்டா தேரை இழுக்கணும். தனியாளா இழுத்தா தேரை அசைக்க கூட முடியாது. இந்த பாரு, தாய் தகப்ப சொல்ல கேட்டு நடக்காதவன் புள்ள இல்ல, அவன் சத்துரு. நானும் உன்னை ஆரம்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு விரோதியா மாறிட்டு வர்ற. அப்படி என்ன நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? துரோகம் எனக்கு மட்டும் பண்ணல, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. முக்கால் பங்கு சொத்தையும் கொண்டுட்டு போய் அந்த ஆயக்குடி பொண்ணுகளுக்கு கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நியாய தர்மத்தை பத்திலாம் நீ ஐயா கிட்ட பேசாத, அவருக்கு எல்லாம் தெரியும். இனிமே இந்த வீட்டுல தனி ஒலை தனி சமையல் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது. இளவஞ்சி, உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு உண்மையிலேயே உங்க 2 பேருக்கு மனசுல ஆசை இருந்தா எப்பவும் போல ஒன்னா சமைச்சு சாப்பிடுங்க. வேதாளம் முருங்க மரம் ஏறின கதையா மறுபடியும் அது இதுன்னு ஏதாவது ஆரம்பிச்சிங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லாமலேயே நான் யாருங்கிறத காட்ட ஆரம்பிச்சிருவேன். ஜாக்கிரதையா இருங்க. அடியே இளவஞ்சி, உன் ஒலைய ஓரமா வச்சுட்டு வடிவு கூட சேர்ந்து எப்பவும் போல ஒரே ஒலையா வெய், புரியுதா? போமா, போய் வேலையை பாரு. ஓடி போய் வேலையை பாரு. அடியே இளவஞ்சி,
சொத்து பூரா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் கிடைக்கிற வரைக்கும் ஐயாவை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். என்ன மாமா செய்ய போறீங்க? பாரு, போக போக என்னென்ன பண்றேன்னு பாரு. ராமா வா. என்ன மாமா இது? வாங்க. மாமா வள்ளி, சாரி வள்ளி. உனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் என் மாமா உனக்கு விட்டு கொடுத்திருப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு வள்ளி.